நாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நகர்ப்புற மற்றும் கிராமப்புற ஏழை இறுதியாண்டு மாணவர்களுக்கு இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கும் நிகழ்ச்சியின் துவக்க விழா நடைபெற்றது. புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் திறந்தவெளி வகுப்பறையில் பாண்டிச்சேரி நகர்ப்புற மற்றும் கிராமப்புற ஏழை இறுதியாண்டு மாணவர்களுக்கு இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கும் தொடக்க விழா காணொலி வாயிலாக நடைபெற்றது. ஜூம் செயலி வாயிலாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் தொடக்க விழாவினை கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்ததாஸ் தலைமை தாங்கி விழாவினை துவக்கி வைத்தார். பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதற்கான பெயர் பலகையை திறந்து வைத்த அவர் பேசுகையில், மாணவர்களின் வேலை வாய்ப்புக்கான திறன் குறித்த பயிற்சிகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது. இத்தகைய பயிற்சிகள் வழியாக இந்த 21ஆம் நூற்றாண்டில் தேவைப்படுகின்ற தொழில்நுட்பம் சார்ந்த திறன்கள், அதனை சார்ந்த படிப்புகள் மற்றும் தேவைப்படுகின்ற அறிவுத்தளங்கள் வழங்கப்பட்டு வருகிறது என தெரிவித்தார். மேலும் இதனை மெருகூட்டும் விதமாக இக்கல்லூரியானது புதுவையில் இயங்கி வருகின்ற தனியார் ஆலோசனை மையம் வழியாக மத்திய அரசாங்கத்தின் திறன் வளர்ப்பு துறை வாயிலாக இக்கல்லூரியில் பயிலும் 140 இறுதியாண்டு மாணவர்களுக்கு பயிற்சிகள் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முக்கியமாக டேலி, அனிமேஷன், CMR, அடிப்படை கணினி மற்றும் பல்வேறு வகையான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது என்றும், அதேபோன்று இக்கல்லூரியானது சமூக அக்கறையுடன் கூடிய பல்வேறு முன்னெடுப்புகளை செய்து வருகின்றது. அதன்படி புதுவையில் இருக்கக்கூடிய 3ஆம் பாலினத்தவர்களுக்கு நியூ டெல்லி தி ஃபவுண்டேஷன் ஆதரவுடன் தனியார் ஆலோசனை மையம் வழியாக திறன் குறித்த பயிற்சிகள் வழங்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். அதேபோன்று இந்த ஆலோசனை மையமானது அரசு மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் செயல்படுத்தி வரும் வறுமை ஒழிப்பு திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகளை வழங்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், தனியார் ஆலோசனை மையத்தின் முதன்மை செயலர் மோகன்தாஸ் ஆகியோர் முன்னிலையில் விழா நடைபெற்றது. மேலும் இவ்விழாவில் கல்லூரியின் பேராசிரியர்கள், பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கல்லூரி வேலைவாய்ப்பு அலுவலர் டாக்டர் வேலுராஜ் சிறப்பான முறையில் செய்திருந்தார். புதுச்சேரி